வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, WPL உமன்ஸ் ஐபிஎல்ல ஃபைனல் மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் டிசிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ யாருமே அதாவது கொஞ்சம் பேர் நினைச்சிருக்கலாம், நானும் ஆர்சிபி வந்து கண்டிப்பா ஃபைனல் வருவாங்கன்னு நினைக்கல. ஏன்னா எம்ஐ வந்து ஸ்ட்ராங்கான டீம். ஸோ எம்ஐ வெர்சஸ் டிசி தான் ஃபைனல் வருவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் ஆர்சிபி வந்து உண்மையிலே ஒரு 135 ரன் ஸ்கோர் அடிச்சுக்கிட்டு அதையும் எம்ஐ கூட டிஃபெண்ட் பண்ணதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு கிரேட். ஸோ ஃபைனல் அதுவும் இன்னும் ஒரே ஒரு மேட்ச், இந்த மேட்ச் வின் பண்ணி மென்ஸுக்கு முன்னாடி உமன்ஸ் கப் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ எப்படியோ ஒன்று, ஒரு கப்பு மென்ஸ்ல கிடைக்குதோ உமன்ஸ்ல கிடைக்குதோ, மொத்தத்துல கப்பு ஆர்சிபி பேர்ல ஒரு எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐபிஎல் வரப்போகுது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சீரியஸ் லீடர் போர்டு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கபடிக்கு வந்து இன்னமும் காசு வரலையே அப்படின்னு நீங்க, ஸோ ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் வெரிஃபை பண்ணவங்களுக்கு உங்களோட விஷன் 11 வேலெட்லேயே உங்களுக்கு காசு வந்துடும். ஆதார் கார்டு சப்போஸ் நீங்க வெரிஃபை பண்ணல அப்படின்னா டைரக்டா 30% டிடிஎஸ் பிடிச்சி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. செக் பண்ணல அப்படின்னா செக் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு வரலன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நம்ம வந்து பேசி உங்களுக்கு ஒருவேளை எதுவும் மிஸ்டேக்னாலும், நிறைய பேர் எல்லாருக்குமே வந்துட்டு இருந்தாலும் நீங்க வரல அப்படிங்கிற பட்சத்துல இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நான் தான் உங்களை வந்து பிளே பண்ண வச்சேன். ஸோ அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோட இதுல தான் இருக்கு. ஸோ வரல அப்படின்னு உண்மையா வரலன்னா சொல்லுங்க, நம்ம வந்து பேசி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அருண் ஜெட்லி ஸ்டேடியம், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 10க்கு 7 மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் 4 மேட்சாவது பாத்தீங்கன்னா ரொம்பவும் லோ ஸ்கோர், 150க்குள்ளதான் அடிக்கிறாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 மேட்ச் நடந்திருக்கு. இதுல வந்து 7 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட். லாஸ்ட் மேட்ச் கூட ஆர்சிபி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுத்து வின் பண்ணாங்க. ஸ்கோர் வைஸா பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து நல்ல ஹை ஸ்கோர் போச்சு. 190+ அடிச்சாங்க, 189+ அடிச்சாங்க, 169+. லாஸ்ட் ஒரு 4 மேட்சாவே ஒரு 8 இன்னிங்ஸாவே பாத்தீங்க அப்படின்னா 150க்குள்ளதான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை ஸ்கோர் ஜிடி, லோ ஸ்கோர் எம்ஐ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாரையும் உட்காந்து அனலைஸ் பண்ணிலாம் ப்ரெடிக்ட் பண்ண போறது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு. ஸோ ஃபைனல் வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா எல்லா மேட்சுமே நம்ம கவர் பண்ணோம், ஃபைனல் கண்டிப்பா கவர் பண்ணணும். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் லேண்டிங் வந்து முதல் இம்பார்ட்டன்ட், கெப்சி 2வது இம்பார்ட்டன்ட், 3வது இம்பார்ட்டன்ட், ஜனசன் 4வது இம்பார்ட்டன்ட், 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதா யாதவ் கூட நீங்க 5வது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். 6வது வந்து பாத்தீங்கன்னா ஷிஃபாலி வர்மா கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 6 பேருமே பாத்தீங்க அப்படின்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். நம்ம மிஸ் பண்ணக்கூடியது ஜெமிமா ரோட்ரிகஸ் வந்து ஒரு டிசிபி பிளேயர், ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷிகா பாண்டே வந்து நீங்க ஒரு ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க இந்த நம்ம சொன்ன 1 2 3 போட்ட 6 பிளேயர்ஸுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். இந்த 6 பிளேயர்லுமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து பெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா, அது பெஸ்ட்ங்கிறத விட சேஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் ஜானசன். ஏன்னா பேட்டிங்கும் பண்ணுவாங்க பிளஸ் பவுலிங்குமே அவங்க வந்து மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க 2 பேருமே. அதனால இந்த 2 பேருக்குமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்ல நீங்க போகலாம். கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா கெப்சிக்கு வந்து ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா கெப்சியும் திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க பிளஸ் ரன் அடிப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கரெக்டான ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. மந்தனா, டிவைனு, பெர்ரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோலிஸ், வரிகம், ரிச்சா கோஸும் நமக்கு இந்த மேட்ச்ல வந்து இம்பார்ட்டன்ட். ரீசன் உங்களுக்கே தெரியும், டெல்லி விக்கெட் கீப்பர் பேட்டியா விட ரிச்சா கோஸுக்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 6 பேரையுமே நீங்க மேட்ச்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை இந்த 2 ஷோபனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மேபி அவங்க மேட்சை வந்து எப்படி வேணாலும் கேம் சேஞ்சரா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் ஸ்ரேயங்கா பட்டேலையும் நீங்க ஒரு ட்ரம்ப் பிக்கா யூஸ் பண்ணலாம். மேட்சை வந்து எப்படி வேணாலும் கேம் சேஞ்சரா மாத்துறதுக்கு இந்த 2 பிளேயர்ஸ்லயும் வந்து நிறைய டேலண்ட் இருக்கு. மற்றபடி சேஃபா போகணும்னா நீங்க மந்தனா, டிவைனு, பெர்ரி, ரிச்சா கோஸ், மோலிஸ், வரிகம்னு சொல்லி இவங்களதான் பிக் பண்ணோம். பட் 2 கேம் சேஞ்சர் இருக்காங்க, ஸ்ரேயங்கா பட்டேல், சோபனா. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை கூட உங்களோட டீம்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம். ஸோ பாருங்க, ரிச்சா கோஸ், லேண்டிங், மந்தனா, ஷிஃபாலி வர்மா, பெர்ரி, கெப்சி, ஜன்சன், வரிகம், டிவைனு, ராதா யாதவ் நம்ம சொல்லி கவர் பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும்
மோஸ்டா கெப் ஜெனசன் ட்ரை பண்ணுங்க. பட் ஆர்சிபியும் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு வர்றாங்க. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வின் பண்ணாங்க. ஸோ அதனால பெரிய டிவைனுக்குமே நல்ல ஆப்ஷன் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா கெப்சி, லேனிங்கு, ராதா யாதவ், மந்தனன் சொல்லி இந்த 4 பேருமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிசி தான் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் டீம் போடுவாங்க. பட் நீங்க ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சு டீம் போடுங்க. நாளா எப்படியும் ஆர்சிபி சப்போர்ட்டர் தான் நாளா. ஸோ அதனால ஆர்சிபிக்கே வந்து நிறைய இது கொடுக்கறதாவும் இருப்பேன். ஏன்னா டெல்லியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆர்சிபி தான் பிடிக்கும். அதனால நம்ம ஆர்சிபிக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட்டுக்காக ஒரு 4-5 டீம் போடுவேன். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. பட் அது போக வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அப்டேட், நமக்கு இன்னும் ஒரு வாரத்துல 6 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து ஒரு பிளானிங்கோட, ஏன்னா சும்மா ஏனதான ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது விளங்காது. எப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 75 மேட்ச் கிட்ட இருக்கும். குறையாம பாத்தீங்கன்னா 70ன்னு கூட வச்சுக்கோங்க. லீக் மேட்சே ஒரு 70 கிட்ட இருக்குன்னா அந்த 70 மேட்சுக்கும் கரெக்டா ஒரு ப்ராப்பர் பிளானிங்கோட போனோம் அப்படின்னா நல்ல ஒரு இந்த சீசன்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். பிளஸ் நமக்கு வந்து லீடர் போர்டு இது எல்லாமே இருக்கு. அப்புறம் ஃப்ரீ கிவ் அவே இது எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா சும்மா ஏதோ ஏனதானோ விளாண்டோம் போனோம்னு கிடையாது. இந்த லீடர் போர்டை ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு அதோட அருமை கண்டிப்பா தெரியும். ப்ரோ கபடியில மட்டுமே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 65,000 62,000 நான் வின் பண்ணேன். ஒரு அக்கௌண்ட்ல 50,000 போனேன், ஒரு அக்கௌண்ட்ல 12,000 வந்தேன். ஸோ 62,000 3 மாசத்துல ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சுன்னு நீங்களே கணக்கு பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம், நம்ம வின் பண்ணாததை தவிர்த்து வர்ற இன்கம், அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த லீடர் போர்டு கான்டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அந்த ஃப்ரீ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு வீடியோல நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை கண்டிப்பா பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா ஐபிஎல் டைம்ங்கிறது எல்லாருக்குமே ஃப்ரீ டைம். நமக்கு கபடி மாதிரி டெய்லி 2 மேட்ச் மாங்க டீம் போடணும் கிடையாது. ஒரே மேட்ச் தான். ஒரு 8 மணிக்கோ 7:30 8 மணிக்கு ஆரம்பிக்குதான், ஒரு 7:30ல இருந்து 8 மணிக்குள்ள அந்த டைம்ல வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனா போதும். டெய்லி ஒரு 70 நாளைக்கு ஒதுக்குனா போதும், நமக்கு கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதை கவனமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம்ல தான் நிறைய பிரைம் அது இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எதையுமே நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. வித் என்னோட ஐடியா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு சேனல்ல ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அவங்களோட ஐடியாவையும் எடுத்துக்கோங்க. இல்ல 2 பேரோட ஐடியாவும் மிக்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு என்ன தோணுதோ அதுல இருந்து எடுத்துக்கோங்க. பட் ட்ரைன் அதெல்லாம் வேணாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து உங்க சப்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட் இயர்ல நமக்கு ஐபிஎலுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. நம்மளும் நல்ல டீம்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா கொடுத்தோம். முதல் நாள் கொடுத்த கிராண்ட் லீக் டீம்ல வந்து கடைசி வரைக்கும் நான் கிராண்ட் லீக் டீம் சொன்னபடி கொடுத்துருவேன். ப்ரோ கபடியில அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சிருக்கேன். அதுக்கான இதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எத்தனாவது ரேங்க் இருந்தோம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஆப்லேயே ஃப்ரீ கிவ்அவே கொடுப்பாங்க. ஆமா, நான் ஸ்போர்ட்ஸ் ஆப் வேற மிஸ் பண்ணிட்டேன். அதுலயும் நம்ம வந்து லீடர் போர்டு வின் பண்ணோம். ஸோ கபடியிலே பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மேட்ச்ல வின் பண்ணாமலே இந்த லீடர் போர்ட்ல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹியூஜ் அமௌண்ட் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ அதனால இதெல்லாம் இருக்கு. ஸோ எதுவுமே தெரியாம ஒண்ணுமே இல்லாம விளையாடுறதுல வந்து அர்த்தமே கிடையாது. ஸோ கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டு விளாண்டிங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்கம் எடுத்துடலாம். ஸோ ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல். ஸோ அதனால கவனமா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.